மக்களோசை மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திலீப் குமார். சமீபத்தில் தீயா திரைக்கு வந்த ஒரு படம் தான் ஃபயர். இந்த படம் பயங்கரமான சர்ச்சையா போயிட்டே இருந்தது. ஏன்னா இதோட ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படம் எத பேஸ் பண்ணி போகுதுன்னா, ஒரு கிரைம் தான். கிரைம் பெரும்பாலும் வந்துட்டு வேற வேற கோணத்துல நம்ம பார்ப்போம். கொலையாளி யாரு அப்படின்ட்டு. இந்த படத்த பயங்கரமா அழகா கொண்டுட்டு போயிருப்பாரு இயக்குனர் ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார். ஸோ இந்த படத்துல நிறைய காட்சிகள் அமைஞ்சிருக்கு. இந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, யுஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். பிக் பாஸில் சர்ச்சையான பாலாஜி முருகதாஸ் தான் இந்த படத்துல கலக்கியிருக்காரு. அவர் ஒரு பெரிய மன்மத லீலையே இங்க நடத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இங்க பல்வேறு பெண்களுக்கு அவர் வந்துட்டு பிசியோ டாக்டரா தான் இருந்திருக்கிறாரு. மற்றும் இந்த படத்துல அழகா கையாண்டிருப்பாங்க ஒரு காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா அழகா ஒரு கோணத்துல நம்ம பார்க்கும்போது இது யார் கொலை செஞ்சா அப்படின்ற மாதிரியே படம் போகும். கடைசியில பார்த்தா காவல்துறையை சேர்ந்தவரே இது கொலை பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்க மகளும் இதுல வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோவுடைய பல லீலைகள்ல எப்படி அந்த லீலைகளுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கையாண்டிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஹீரோ தனது இச்சைகளுக்கு பயன்படுத்திய பெண்களை வீடியோ எடுத்து பயம்புறுத்தி அரசியல்வாதிகளுக்கு தீனியா போடுறது தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தவங்க வந்துட்டு அந்த போலீஸ்காரோடைய மகளாகவும் இருப்பாங்க. ஸோ தீயாவே வேலை செஞ்சு துப்பு துலக்கும் காவல்துறை கடைசியில் மிஸ்ஸிங் கேஸை மிஸ் ஆகவே போகுது இந்த கதை. பிசியோதெரப்பியான நம்ம ஹீரோ பல பெண்களுக்கு பிசியோதெரபிஸ்டாக இருக்காரு. அந்த பல பெண்கள் அழகான ஒரு காட்சிகளுக்கு வந்துட்டு போகிறாங்க. இவங்க எல்லாருமே பிரபலங்கள் தான். இந்த படத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தி, சிங்கம்புலி போன்ற பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி பல்வேறு நட்சத்திரங்கள் நமக்கு மிகவும் பரிட்சையான சாக்ஷி அகர்வால் பிக் பாஸ்ல இருந்தாங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சீரியல் நடிகை ரஞ்சிதா மகாலட்சுமி மற்றும் நடிகை சாந்தினி இதில் அழகாகவே வலம் வராங்க. திரைக்கு வந்த இந்த படம் நிறைய சர்ச்சைகள் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி வாய்ப்பை தரும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.